நெகேமியாவை கர்த்தர் யாரையும் அனுப்பி அழைக்கவும் இல்லை, கர்த்தர் நேரடியாய் பேசவும் இல்லை, தரிசனத்துல பேசவும் இல்லை. ஆனால் நெகேமியாவையும் கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காய் அழைத்திருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்காய் ஏதாவது ஒன்று செய்ய விரும்புகிற உங்க வாழ்க்கையில உங்களை உற்சாகப்படுத்த யாருமே இல்லையா? எனக்கு அழைப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தலையில கை வச்சு யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலையே, எனக்கு அழைப்பு இருக்கா இல்லையா என்றெல்லாம் கவலை கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருக்காய் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற பாரம் தான் உங்களுடைய அழைப்பின் உறுதி. ஏனென்றால் தேவனே இருதயத்திலே விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் உண்டு பண்ணுகிறார். யாரையும் நோக்கி பார்க்காதே, தேவனை நோக்கி பார். தேவன் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பேசுவார். தேவ கரம் உங்களோடு கூட இருக்கும். செய்ய நீங்க ஆரம்பிக்கிற பொழுதே கர்த்தர் உங்களை நடத்துவார். நெகேமியாவை கர்த்தர் யாரையும் அனுப்பி அழைக்கவும் இல்லை, கர்த்தர் நேரடியாய் பேசவும் இல்லை, தரிசனத்துல பேசவும் இல்லை. ஆனால் நெகேமியாவையும் கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காய் அழைத்திருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்காய் ஏதாவது ஒன்று செய்ய விரும்புகிற உங்க வாழ்க்கையில உங்களை உற்சாகப்படுத்த யாருமே இல்லையா? எனக்கு அழைப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தலையில கை வச்சு யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லலையே, எனக்கு அழைப்பு இருக்கா இல்லையா என்றெல்லாம் கவலை கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருக்காய் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற பாரம் தான் உங்களுடைய அழைப்பின் உறுதி. ஏனென்றால் தேவனே இருதயத்திலே விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் உண்டு பண்ணுகிறார். யாரையும் நோக்கி பார்க்காதே, தேவனை நோக்கி பார். தேவன் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசுவார். எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பேசுவார். தேவ கரம் உங்களோடு கூட இருக்கும். செய்ய நீங்க ஆரம்பிக்கிற பொழுதே கர்த்தர் உங்களை நடத்துவார்.